அன்பு நேயர்களே, பொதுவாக நாம் கொஞ்சம் வெகுளித்தனத்துடனும் அனைவருக்கும் உதவும் மனப்பான்மையுடன் இருந்துவிட்டால் போதும். நம் உறவுகளும் சரி, வெளியில் உள்ளவர்களும் சரி, நம்மை சரியான ஏமாளி முடிந்தவரையில் வேலை வாங்கி கொள்ளலாம் என்று எண்ணிவிடுவார்கள். நமக்கு அதெல்லாம் தெரியாது. பொதுவாக ஊருக்கு சென்றாலே சிறு வயதிலிருந்தே இது எனக்கு அனுபவம். சாந்தா வந்து விட்டால் பொறுப்பாக பார்த்து கொள்வாள் அப்படி என்று அடுப்பங்கரையை ஒதுக்கி விடுவார்கள். ஏனென்றால் சிறு வயதிலேயே நன்றாக சமைப்பேன். சரி, அப்பொழுதெல்லாம் பெருமையாக இருக்கும், நாம் சின்ன பிள்ளை, நம்மை இதை செய்ய சொல்கிறார்களே என்று. ஆனாலும் கற்றுக்கொண்டேன், எத்தனை பேராக இருந்தாலும் சமைக்கவும் பரிமாறவும். இதுவே நாளடைவில் என்னை வைத்து அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு ஆகிப்போனார்கள். எங்கு சென்றாலும் அடுப்பங்கரையே சாசுவதம். எனது வீட்டில் சாசுவதம் என்றால் என் பிள்ளைகளுக்கானது, கணவருக்கானது. அது நமது தலையாய கடமை. இப்படி அங்கு நான் ஊருக்கு செல்ல முடியாவிட்டாலும் தேடி வந்து விடுவார்கள். மாத கணக்கில் இருப்பார்கள். ஏனென்றால் சாந்தா வீட்டிற்கு சென்றால் அறுசுவையாய் சாப்பிடலாம், நன்றாக கவனிப்பாள் இன்முகத்துடன், ஒரு மினுமினுப்புடன் வரலாம் என்று என் காதுபடவே சொல்வார்கள். அதுவரையில் அவர்களது எண்ணம் எனக்கு புரியவில்லைதான். ஒரு காலகட்டத்தில் புரிய ஆரம்பித்ததும் என் அன்னை அதற்கு முன்பே ஓடி வந்து விட்டாள் இல்லத்திற்கு. உனது சேவைகள் அனைத்தும் எனக்கானது அப்படி என்று எண்ணிவிட்டாள். நடுநீசி வரைக்கும் அவளுடனான நேரங்களாகவே தான் கழிகின்றன. அடியேனுக்கு ஒவ்வொரு நொடியும் மணித்துளிகளும் இப்படித்தான். எந்த வேலை செய்தாலும் என் தாயை பற்றிய சிந்தனைதான். உறவுகளுக்கு என் அன்னை என்ன செய்தாலோ தெரியவில்லை, வந்தால் துண்டை காணோம், துணியை காணோம் என்று ஓடிவிடுகிறார்கள். எல்லோரும் அப்படியல்ல, ஒரு சிலர் தான் அப்படி ஓடுகிறார்கள். என் அன்னை என்னை இப்படி காத்து வருகிறாள். அதற்காக நம் குணத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனாலும் எனக்கு மனதில் தோன்றும், இப்படி வந்தவுடன் சாப்பிடாமல் கூட ஓடுகிறார்களே என்று எண்ணிக்கொள்வேன். அவர்களது மனமும் என் அன்னைதானே அறிவாள். அன்பு நேயர்களே, நம் குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம். அதை இறைவனிடத்தும் அப்பாவியாக இருக்கும் மனிதர்களிடத்தும் வாயில்லா ஜீவன்களிடத்தும் நமது அன்பு இருந்தால் போதும். அந்த உலகமே தனிதான். ஆனந்தம் பேரானந்தம்தான் அன்பு நேயர்களே.